பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள சகோதர சகோதரிகளுக்கு முதல் வணக்கம். 9ஆம் தேதி, இன்னைக்கு 5ஆம் தேதி, இடையில் 3 நாட்கள் லால் சலாம் சமீபத்தில் தான் ஆடியோ லான்ச் முடிந்தது. கேள்வி கேட்பீங்க, பதில் சொல்லுவோம் அப்படின்ற எண்ணத்தோடு இங்கே வந்தோம். ஓப்பனிங் பேட்ஸ்மேனை இங்கே இறக்கி விட்டாங்க. இந்த படத்தில் 2 பேட்ஸ்மேன், தம்பி விஷ்ணு விஷால் அந்த விக்ராந்த், ஒரு அற்புதமான ஒரு கண்டென்ட்டை இன்னைக்கு கிரிக்கெட்டை தவிர்த்து விட்டு இளைஞர்கள் கிடையாது. ஸோ இளைஞர்களுக்கு இந்த படத்தில் தீனி இருக்கா அப்படின்னா ரிப்பீட்டட் ஆடியன்ஸுக்கான மெட்டீரியல் உள்ள நிறையா இருக்குது. காரணம், வெறிகுண்டு பார்க்கக்கூடிய இந்த கிரிக்கெட்டினுடைய ஆட்டங்கள், அதில் நடக்கக்கூடிய எமோஷன்ஸ். சரி, ரொம்ப நாட்களாக குழந்தைகளை அழைத்து கொண்டு தியேட்டருக்கு போவதற்கான சூழ்நிலை கொஞ்சம் இல்லையே அப்படின்ற ஒரு இயக்கத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு நிறைய எமோஷன்ஸ் வந்து உள்ள கொட்டி கிடக்கு. ஸோ அந்த வகையில் நான் அன்னைக்கு சொன்னதான் சொல்லுவேன். 22ஆம் தேதி அயோத்தியில் ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்தது. இஸ்லாமியர்கள் உட்பட அனைவரும், குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா நடிகர் சங்க தலைவர் நாசர் சார் முதற்கொண்டு அதற்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அன்னைக்கு சூப்பர் ஸ்டார் சொன்னதான், ஒரு வழி பாதையில் 3 பாதைகள் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு கதையை சொன்னாங்க. அன்னைக்கு ஒரு இந்தியாவில் ஒரு இஸ்லாமிய சகோதரிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த சகோதரி அந்த குழந்தைக்கு ராம் ரஹீம் அப்படின்னு அற்புதமான பேர் வச்சாங்க. அந்த சகோதரியுடைய உள் உணர்வு தான் இந்த படம் முழுக்க கொட்டி கிடக்கு. இந்த படத்தை பார்க்கிற பொழுது ஏதாவது ஒரு அற்புதமான ஸ்கிரீன் பிளே பண்ணி பாப்பா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து இயக்கியிருக்காங்க. இதில் வந்து நிறைய ஆசைப்படக்கூடிய அற்புதமான தம்பி பழைய ஜோகு தங்கத்துறை, நிறைய பேருக்கு ஸ்பேஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க. அத்தனை பேரோட இன்டராக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைச்சது. நான் தலைவரோடு அவர்களோடு நினைப்பதற்கான வாய்ப்பு இது வரைக்கும் 2-3 முறை வந்தது. தீனி கிடைக்கலன்றதுனால அந்த விஷயத்தை நான் தள்ளி வச்சேன். ஏன்னா ஒரு முறை கிடைக்கணும், கிடைச்சா அது நல்ல ஒரு தீனி இருக்கணும், அப்போ தலைவரோட பயணம் போகிறது நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஸோ அந்த வகையில் ஐஸ்வர்யா பாப்பா வந்து அந்த ஸ்கிரிப்ட் அந்த என்னோட கேரக்டர் நேரேட் பண்ணுற பொழுது, ஒரு கல்லில் 2 மாங்காய் என்பதை போல தலைவரோடும் நடித்தது மாதிரி இருக்கு, தலைவரோட மகள் இயக்கத்தில் நடித்த மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு தனிப்பட்ட முறையில். இன்னொன்று, கடந்த 20-25 வருடங்களாக இதுதான்டா போலீஸ் அப்படின்னு சொன்னால் ராஜசேகர் சாருடைய துணைவியார் மரியாதைக்குரிய சகோதரி ஜீவிதா மேடத்தை கையில் கட்டி இழுத்து கொண்டு வந்து ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மீண்டும் ஒரு தமிழ் தறிவுலத்து கொடுத்துருக்காங்க. என்னை போலதான் மரியாதைக்குரிய ஒரு 25 வருடங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு கனவு கனியாக இருந்த எங்கள் நடிகவேல் ஐயா அவர்களுடைய அருமை புதல்வி, ஆமாம், நிரோஷா அவர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு குணச்சித்திரத்தை ஓகேயா கொடுத்துருக்காங்க. ஸோ படம் முழுக்க நிறைய கதாபாத்திரங்களை வச்சு அற்புதமான ஒரு வலை பண்ணியிருக்காங்க. அதில் நாங்களும் டிராவல் பண்ணி போயிருக்கோம். கதை 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 கதையை தவிர்த்து விட்டு இந்த தமிழ் சினிமா உலகம் வேறு எதையோ நோக்கி போயிட்டு இருக்கின்ற அந்த விமர்சனத்தை நானும் ஓரளவு ஒத்துக்கொள்கிறேன். அந்த விமர்சனத்துக்கு ஐஸ்வர்யா ரஜினிகாந்தினுடைய இந்த லால் சலாம் என்ற ஒரு படைப்பு நிச்சயமாக அற்புதமான தீனியை கொடுக்கும். இதில் நான் வியந்து பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் ஸ்டாரு இது வந்து இப்படி இந்த லால் சலாம் கண்டென்ட்டை, அந்த விஷ்ணுவோட கதையை இந்த ஸ்கிரிப்டில் பண்ணிட்டாங்க. ஆனால் இது வந்து ஒரு தளத்தில் எப்பேற்பட்ட செட்டு போட்டால் கூட வாய்ப்பே கிடையாது. இந்த படத்தை நிச்சயமாக 9ஆம் தேதி தேவனுக்குள்ளே போய் இந்த ஆர்ட் அற்புதமான சீக்வன்ஸை ரெடி பண்ணி 10 கேமரா 3 கேமரா இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா, அந்த கண்டென்ட், அந்த கதை கேட்டது அவ்வளவு கூட்டங்களை தவிர்த்து விட்டு இந்த விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ண முடியாது, வாய்ப்பே கிடையாது. இந்த படம் இல்லைன்னா எனக்கு இனிமேல் வாழ்க்கையில் என்ற மாதிரி ஒரு அப்கமிங் ஹீரோ என்ன செய்வாங்களோ அந்த ஒரு விஷயத்தை மகளுக்குன்னு சொல்ல மாட்டேன், இந்த கண்டென்ட்டுக்காக திரும்ப திரும்ப சொல்ற கண்டென்ட், இந்த விஷயத்தை இந்த கேமியோ ரோல் மூலமாக நாளைக்கோ நாளை கழிச்சோ கூட தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்கலாம் என்று யாராவது ஒரு கருப்பு ஆடு வேலை செய்தால் கூட நிச்சயமாக இந்த லால் சலாம் படத்தினுடைய கருத்து என்று அவருடைய விஷயத்தை முறியடிக்கும். எந்த நாளும் தமிழ்நாட்டில்
மதமாச்சரியங்கள் நடக்கவே நடக்காது என்பது மிகப்பெரிய ஒரு தடுப்பு அணை இந்த லால் சலாம். அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல படைப்பில் எனக்கு ஒரு அற்புதமான கதாபாத்திரத்தை தங்கச்சி கொடுத்தாங்க. மீண்டும் அவருக்கு நன்றி சொல்லி அடுத்தவர்களுக்கு வழிவிட்டு ஒதுங்கிறேன். நன்றி. யாராவது கேள்வி கேட்டா அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்ததாக தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத நடிகர், இவர்களுடைய படைப்பு, இவருடைய ஒவ்வொரு சீனா இருக்கட்டும், இவ்வளவு வருடங்களா நம்மளுக்கு நகைச்சுவை என்கிற மருந்தை கொடுத்தவர். எவ்வளவோ நம்ம சோர்ந்து போன காலத்துல கூட இவருடைய நகைச்சுவை பார்த்து நம்ம மகிழ்ச்சி அடைந்திருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நடிகர் திரு செந்தில் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். 9ஆம் தேதி ரிலீஸு. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், 3 நாள் இருக்கு. இந்த படம் லால் சலாம் அன்னைக்கு ட்ரெயினில் போட்டாங்க. அன்றைக்கி வந்திருப்பேன். அன்றைக்கி சாயங்காலம் வந்தால் நம்ம இளையராஜா மகள் இறந்து விட்டாங்க. அங்கே போயிட்டேன், மன்னிக்கணும். இந்த படத்தில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்ல கதை, அருமையான கதை கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த கதையில் என்னென்னா, இந்த கதை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பீலிகம் வந்துடுச்சு. இந்த மாதிரி சொல்லும்போது இப்படி இந்த கதையில் என்ன எப்படி நடிச்சோம் அப்படின்னு எனக்கு இன்னும் தெரியல. ஆமாம், அதே மாதிரி இங்கே அத்தனை டெக்னீஷியனும் அருமையாக இதுக்கு ஒத்துழைச்சாங்க. இங்கே வந்திருக்கும் நம்ம பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இன்னும் பேசணும்னா என்ன பேசுறது ஒன்றும் புரியல. ஐஸ்வர்யா ஏதாவது கேட்டாங்கன்னா சொல்வேண்ணா. நன்றி, வணக்கம். லால் சலாம் திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் செய்திருக்கும் நடிகர் விவேக் பிரசன்னா அவர்களையும் ஒரு வார்த்தைகள் பேச அன்புடன் மேடை கழிக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். படத்துல பிரச்சனை இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் தேடிட்டு இருந்தா, பிரச்சனை இருக்கக்கூடாதுங்கிறது தான் லால் சலாம் படம். ஸோ அதை பத்தின தம்பியை நான் எதுவும் சிங்கிள் கொடுத்துருக்காரு. ஸோ அதுதான் லால் சலாமோட கரு. படத்தை பற்றி படம் முடிச்சுட்டு நீங்கள் பார்த்து சொல்கிற ரிவ்யூ ரொம்ப ஆழமாக அழுத்தமாக நீங்களே ரொம்ப உண்மையான கருத்து சொல்லுவீங்க. அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஐஸ்வர்யா மேமுக்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அண்ட் ரைட்டர், சினிமோட்டோகிராஃபர் விஷ்ணு பிரதர் அண்ட் விஷ்ணு விஷால் பிரதர் அண்ட் விக்ராந்த் பிரதர், தங்கதுரை அவர்கள், முனா ரமேஷ் அண்ணா, தம்பி அண்ணா, செந்திலையா, இவங்க எல்லாருக்கூடையும் நடிச்சது மிகப்பெரிய பாக்கியம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த தருணம். ரொம்ப அத்தியாவசியமான இந்த காலகட்டத்தில் இல்லை, எல்லா காலகட்டத்திலும் லால் சலாம் ஒரு பாடமாகவும் ஒரு படிப்பினையாகவும், பிரச்சனை செய்யக்கூடாது செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பாடமாகவும், அப்படியே ஏதாச்சும் என்ன இருந்தது அப்படின்னா அந்த படம் பார்த்து எல்லாரும் மாறக்கூடியதாகவும் இருக்கும். இந்த நேரத்தில் இல்லை, எல்லா காலகட்டத்திலும் ரொம்ப முக்கியமான ஒரு படம் லால் சலாம். சுபாஷ் கரன் சார் அவர்களுக்கும், ஜி.கே. தமிழ்குமன் சார் அவர்களுக்கும், ரெட் ஜெயின், செண்பகமூர்த்தி சார் எல்லாருக்கும், இந்த படத்தில் உழைத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நன்றி. நன்றி சார், தேங்க்யூ. அடுத்ததாக மற்றும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் நடிகர் முனா ரமேஷ் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறோம். எங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பத்திரிகையாளர் அனைவர்களுக்கும் எங்களுடைய வணக்கம். நான் தலைவர் யூனிவர்ஸ். நான் சின்ன வயசுல இருந்து என்னுடைய அடையாளமே ரஜினி ரசிகன் அப்படின்றது தான்.
ஸ்கூல்ல இருந்து காலேஜ்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல யாராவது பார்த்தா கூட கேட்பாங்க ரஜினி ஃபேனா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு வாழ்நாள். ரஜினி சார் தான் நமக்கு எல்லாமே. சினிமா பார்க்கறதுக்கு ஆர்வமே ரஜினி சார் மூலயமா வந்தது தான். அப்படிப்பட்ட நான் வந்து தலைவர் கூட வந்து ஸ்கிரீன் பிளேஸ்ல இருக்கிறேன். அவர் படத்தில் நடிச்சிருக்கிறேன். அவருடைய டாக்டர் டைரக்ஷன் பண்ண படத்தில் நான் நடிச்சது. அதை ரெஃபர் பண்ண திரு ரங்கசாமி, விஷ்ணு ரங்கசாமி கேமராமேன் அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். கொஞ்சம் கரெக்டாக பேச வராது, மன்னிக்கணும். அப்புறம் இந்த படம் வந்து ஒரு ஜனரஞ்சகமான படம். நடித்த என்னுடைய சீனியர்ஸ் அனைவருக்கும், ஹீரோஸ் தம்பிராமண்ணா, செந்திரண்ணா, தங்கத்துறை, வெயிட் பர்சனா, திவாகர் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். எல்லாரும் ஹீரோஸ் 2 பேருமே எனக்கு ஹீரோ சார்ஸ், ஹீரோக்கள் என்னுடைய தம்பி மாதிரி பழகினாங்க. ரொம்ப சந்தோஷம், நன்றி. மேடம் பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். அவங்க வந்து ஒரு பிகினிங்ல இருந்து எண்டு வரைக்கும் அவங்க பட்ட கஷ்டம், இப்போ வரைக்கும் அவங்க தூக்கம் இல்லாமல் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதில் உழைத்த உழைப்புகள் வீணா போகக்கூடாது. கதை எல்லோருக்குமே ஒரு பிடித்த கதையாக இருக்கும், மக்களுக்கு தேவையான கதையாக இருக்கும். முதலாளி சுபாஷ்கரன் சார், தமிழ்குமரன் சார் அண்ட் சுப்பு சார், சேது சார் அண்ட் டீம் எல்லோருக்குமே நன்றி. நன்றி. அடுத்ததா வரப்போறவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, எந்த ஒரு சினிமாவா இருக்கட்டும், அது ஒரு நகைச்சுவை கதாபாத்திரமா இருக்கட்டும், இல்ல ரொம்ப சீரியஸான ரோலா இருக்கட்டும், அதுல நடிச்சிருக்காங்க அப்படிங்கறத தாண்டி அந்த கதாபாத்திரமாவே வாழக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லாருடைய ஃபேவரட் நடிகை நிரோஷா அவர்களே அன்புடன் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாண்டிங் திஸ் ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் ஐஸ்வர்யா மேம் தான் நன்றி சொல்லணும். என்னோட ட்ரீம் ஹேஸ் கம் ட்ரூ. ஏன்னா ரஜினி சார் கூட நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஐ மிஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அவர் கூட ஆக்சுவலி ஒரு படம் நடிக்க வேண்டியதாக இருந்தது. எல்லாம் ஓகேயா, என்னோட தெலுங்கு படம் ரீமேக். அது சார் ஓகே பண்ணி எல்லாம் பண்ணோன்னு இட் வாஸ் அ மூவி வித் ஹேட் சிமிலர் பேஸ் இருந்ததுனால அதை படம் பண்ண முடியாமல் போச்சு. சரி, ஒரு சின்ன கவலை. இவ்வளோ வருஷம் நடிச்சு ஒரு கம்ப்ளீஷனே இல்லாமல் இருக்கு. ஏன்னா நான் ஃப்ரம் சிவாஜி சார்லேருந்து கமல் சார்லேருந்து வரிசையாக பண்ணிட்டேன். சார் கூட தான் பண்ண கிடைக்கலையே அப்படின்னு ஃபீலுக்கு வந்து மேம் ஒரு தடவை பேசினாங்க என்கிட்ட. பேசிட்டு மேம் நீங்கள் இந்த படத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஒரே எக்ஸைட்டட். ஓகே ஓகே, நீங்கள் சார் படத்தில் நடிக்க போகிறோம். ஓகே ஓகே, ஆக்சுவலி அவர் ஜோடியாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. மேம் சொல்ல போகும்போது எல்லாம் கேட்டுட்டு மேம் நீங்கள் அப்பாவுக்கு ஜோடியாக நடிக்கிறேன். சரிங்க மேம். என்ன மேம் சொன்னீங்க, என்ன செஞ்சீங்க அப்படின்னு அப்பாவுக்கு நிச்சயமா கிள்ளிலான்னு பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் மேம். என்னோட இண்டஸ்ட்ரி கம்ப்ளீஷன் உங்களால் நடந்தது. ரொம்ப 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 தேங்க்ஸ். ஐம் வெரி ஆனர்ட் அண்ட் த்ரில்டு ஒர்க்கிங் வித் சார். பிகாஸ் அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் கூட நடிக்க சான்ஸ் வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கேன். பிகாஸ் நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக எடுத்துக்கலாம், ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஹியூமன் பீயிங் கூட ஒர்க் பண்ணுறேன்னா இட்ஸ் பிளெஸிங் ஃபார் மீ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி எல்லா ஆர்டிஸ்டும் பார்த்தீங்கன்னா விஷ்ணு சார்லேருந்து, விக்ராந்த்லேருந்து, தம்பிராம சார்லேருந்து, செந்திலான மை ஃபேவரட், இவங்க எல்லாம் கூட நடிக்க போகும்போது இட்ஸ் நைஸ் காம்போ. அண்ட் ஐ வாஸ் வெரி மோர் ஹாப்பி. அப்படின்னா ஒரு லேடி டேரக்டர் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். மேம் சொன்ன மேம் ரொம்ப எக்ஸைட்டட் மேம், லேடி டேரக்டரோட ஒர்க் பண்ணுறேன். மேம் வந்து சாரோட டாக்டர் ஓகே எல்லாருக்கும் அப்படின்னு ஆக்சுவலி பார்த்து உல்ட்டாவாக இருந்தாங்க மேம். எனக்கே ஷார்ட் எனக்கு பட மேம் என்ன சொல்லிடுவாங்களோ கரெக்டாக பண்ணுறோன்னு. என்ன வேணுமோ என்ன தேவையோ பக்கா ஃபோக்கஸ் பண்ணி அதை வேலையை பார்த்தாங்க. இட் வாஸ் அமேசிங் மேம். நான் ஒர்க் வித் சோ மெனி டிரெக்டர்ஸ். ஹேட்ஸ் ஆஃப் யூ மேம். எக்ஸ்ட்ரானரி ஜாப் மேம். இட்ஸ் ரியலி நைஸ். ஐம் ஸோ ப்ரௌட் ஐ ஒர்க் வித் லேடி ஆர்டிஸ்ட் மேம். எனக்கும் பெருமையாக இருக்கும் ஒரு லேடி ஆர்டிஸ்ட். நம்மளும் இந்த மாதிரி மேம் கூட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ண இன்னும் நல்லா கற்றுக்கலான்னு ஒரு ஆசை இருந்தது. அண்ட் நைஸ் எக்ஸ்ட்ரீம் டெடிக்கேட்டட் லேடி அண்ட் வெரி ப்ரவுட் டு சி தட் மேம். நிஜமாவே எல்லாருமே வந்து கோல்டன் ஸ்பூனில் பிறந்தாங்க. ஓகே ஓகே எடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. அப்படி இல்லை, இறங்கி களத்தில் இறங்கி வேலை பார்க்குறாங்க. வந்து ரொம்ப நல்ல விஷயம் மேம். அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மேம். அண்ட் எக்ஸைட்டட், த்ரில் அண்ட் காட் பிளெஸ் யூ மேம். ஐம் ஷுர் கண்டிப்பாக அந்த படம் நல்லா ஓடும். பிகாஸ் லவ்லி கண்டென்ட் இருக்குது. இட் வில் ரீச் லாட் ஆஃப் பீப்புள், வில் மேக் தெம் ஃபீல் தே வில் நோ அபவுட் இட்னால தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ கைஸ். தேங்க்ஸ் அ லாட். அடுத்ததாக இந்த
இந்த திரைப்படத்தில் ஒரு சுவாரஸ்யமான கதாபாத்திரம் இவங்க பண்ணியிருக்காங்க. நடிகர் தங்கதுரை அவர்களை அன்புடன் பேச மேடைக்கு அழைக்கிறோம். பத்திரிகை, ஊடகம், தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள், நன்றிகள். லால் சலாம் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 9ஆம் தேதி எப்போ வரும், முடிஞ்சா 8ஆம் தேதி அமெரிக்காவில் போய் பார்த்துடலாமான்னு யோசிக்கிறேன். பட் விசா கிடைக்கல, இல்லைன்னா போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவேன். அந்த பாஸ்போர்ட் இருக்குதுங்க. என் நண்பர்லாம் நிறைய பேர் இருக்காங்க, விஷ்ணு சால் பிரதர். பாஸ்போர்ட் இன்னொன்றுமே எனக்கு ஞாபகம் வருது. எப்படி பண்ணணும், போலிங் எப்படி போடணும் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுத்தது எல்லாமே என்ன வச்சு செஞ்சாங்க. ஃபுல்லாங்க மேட்ச்ல செஞ்சு எங்கெல்லாம் பால் ஸ்பீடா வருமோ, வேகமாக வருமோ அங்கெல்லாம் போய் நம்ம நிக்க வைக்கிறது. அவர் விக்ராந்த் இருக்காரு பார்த்தீங்களா, கரெக்டா அடிப்பாரு. நான் எங்கேயாச்சும் ஓரமானா கூட கரெக்டா என்ன பார்த்து அடிப்பாரு. அந்த மாதிரிலாம் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் தம்பி ரமையா சார் கூடலாம் நடிக்கிறதுலாம் வந்து ஒரு பெரிய கிஃப்ட் எனக்கு. செந்தில் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறைய சொன்னாரு. தேங்க்யூ ஸோ மச் சார். செந்தில் சார், மூணார் ரமேஷ் அண்ணன், நம்ம விவேக் பிரசன்னா பிரதர், அவரு வேற லெவல் பர்ஃபார்மர், நிரோஷா மேம், நம்ம திவாகர், நிறைய நடிகர்கள் ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள போன மாதிரி இருந்தது. ஒரு பிலிம் யூனிவர்சிட்டிக்குள்ள போன மாதிரி இருந்தது எனக்கு. அவ்வளோ ஆக்டர்ஸ், நம்ம சினிமோட்டோகிராஃபர் விஷ்ணு ரங்கசாமி சார், எல்லாமே அவங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் கொஞ்சம் கத்துட்டு வந்திருக்கேன் அவங்க கிட்டலாம் சினிமாவை. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கு என்ன பேசுறது தெரியல. உண்மையிலேயே மேம் வந்து பாத்தீங்கன்னா, மேம் வந்து இங்கிலீஷ்ல நிறைய பேசுவாங்க, நம்மளுக்கு புரியாது. அதுவும் வேற கொஞ்சம் சவுண்ட் கம்மியா பேசுவாங்களா, என்ன சொல்றாங்கன்னு தெரியாது. தகவல் வேர் இஸ் லிவிங் நாங்க லிவிங்ஸ்டன் சார் கேரவன்ல இருக்கிறாருன்ட்டு நான். அப்புறம் தான் விஷ்ணு சார் சொன்னாரு, அது லிவிங்னா உங்க வீடு எங்க இருக்குன்னு கேட்டாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். ஸோ அதனால வந்து சொன்னேன். படம் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டு. கண்டிப்பா வந்து எல்லாருமே ரசிப்பாங்க. ரொம்ப அருமையா வந்து படம். மியூசிக்லாம் வந்து ரகுமான் சார் கலக்கிட்டாரு. அந்த ஜலாலி சாங்லாம் எங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்கலாம் போட்டு ஒரு 10 முறை கேட்டுக்கிறாங்க டெய்லியும். அந்த அளவுக்கு அந்த சாங்கை பார்த்தோன்னே அவ்வளோ ஃபயராக இருக்கு. தேர் திருவிழா சாங்கும் சரி, அப்புறம் நம்ம இந்த சாங் ஏப்புள்ள உண்மையிலேயே வந்து ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு சாங்கு. அந்த சாங்கில் என்னையும் வந்து நடிக்க வச்சிங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஐஸ்வர்யா மேம், தினேஷ் மாஸ்டர், அப்புறம் விஷ்ணு சார் பிரதர். அந்த சாங்கில் என்ன வந்து ஒரு 2 பேர் ரொமான்ஸ் பண்ண இடத்துல நம்மளுக்கு என்ன வேலை, பட் நம்மளே வச்சு ஒரு நல்லா தொடர்ந்து வந்திருக்கு படத்தில். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி, ஒவ்வொருத்தருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம். படம் எப்போ 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ படத்துக்காக வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ. பிரம்மாண்டமாக உருவாகி கொண்டிருக்கும் லால் சலாம் அரைவிங் இன் 3 days. மொய்தீன் பாய் இன் ஸ்வாக் அண்ட் ஸ்டைல். ஸோ அடுத்ததா ஒரு மிக முக்கியமான நபர் நம்மளுடைய டீம் ஆஃப் லால் சலாம்ல இருந்து. ஸோ இவருக்கு இந்த குறிப்பிட்ட திரைப்படம் அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஸோ நடிகர் திரு விக்ராந்த் அவர்களை அன்புடன் ஓரிரு வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல ஐஸ்வர்யா மேம் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா இங்கே வந்து நான் நிற்கிறதுக்கு காரணம் அவங்க தான். அவங்களுக்கும் விஷ்ணு ரங்கசாமி பிரதருக்கும் ரொம்ப நன்றி. என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தருணத்தில் என் லைஃப்பில் இருந்தேன். ஏன்னா இந்த கொரோனா அதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஒரு தடவை அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் ஆயிடுச்சு 16-17 வருஷம் ஆயிடுச்சு. வந்து கரெக்டாக தான் இருக்கிறோம். கரெக்டாக எங்கே மிஸ் ஆகுது, என்ன பண்ணுறதுன்றது தெரியல. சரி போதும், சினிமா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். அப்போதான் வந்து எனக்கு மேம் கிட்டேருந்து ஒரு கால் வந்தது. இந்த மாதிரி அச்சு தான் ஃபோன் பண்ணாங்க, மேம் மீட் பண்ணணும் சொன்னாங்க. போய் மீட் பண்ணும்போது நான் நினச்சேன் ஏதோ ஏதாவது ஒரு விஷயமா இருக்கும். நான் வில்லனாக தான் கேட்டேன். நான் அப்போ வில்லன் மாதிரி 2 பேர் பண்ணுறாங்க, வில்லனாக இருக்கும் இல்லை ஏதாவது சின்ன கேரக்டர் இருக்கும். பட் இந்த படத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட், கதையை சொல்லி அதுக்கப்புறம் சார் நடிக்கிறாங்க இதெல்லாம் சொன்னாங்க. என்னால் அப்போ தான் நான் பிலீவ் பண்ணேன்
கடவுள் வந்து எனக்கு கொடுத்த கிஃப்ட் இது. என்னை திருப்பி இன்னும் என்னோட ஜேர்னி இங்கே நிறைய இருக்கு, சினிமாவில் நான் இருப்பேன் அப்படின்னு எனக்கு நம்ப வச்சது. ஸோ என்றைக்குமே நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், ஜாஸ்தியாக சொல்கிற மாதிரி கூட இருக்கும், உண்மையாகவே மனசார சொல்கிறேன், நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ மேம். அதுக்கப்புறம் விஷ்ணு பிரதர், அவர் இந்த படத்தில் போட்ட உழைப்பு வந்து ரொம்ப பெருசு. அவர் கண்டிப்பாக சினிமாவில் ஒரு நல்ல இடத்துக்கு வரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக வருவாருன்னு நான் நம்புகிறேன். ஸோ அவருக்கும் நன்றி. அதுக்கப்புறம் செந்திலனெல்லாம் வந்து எனக்கு இவ்வளோண்டு வயசுலன்னு தெரியும். ராமராஜன் சார் வீட்டுக்கு வந்து அவர் கவுண்டமணி சார்லாம் வந்து சீட்டு விளையாடுவாங்க, அப்போலேருந்து தெரியும். அப்புறம் தம்பி ராமையா சார், எனக்கு எப்படியாவது ஒரு நல்லது நடந்துடணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தவங்கள சாரும் ஒருத்தவங்க. அதுக்கப்புறம் எனக்கு மூணார் ரமேஷ் அண்ணா வந்து இந்த படத்து மூலிமா வந்து அவர் வந்து டெய்லி ஃபோன் பண்ணி என்னடா தம்பி அப்படின்ட்டு உரிமையாக பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டாங்க, ரொம்ப நன்றிண்ணா. தங்குதுரை, சில நேரங்களில் நானும் விஷ்ணுன்னு ஆக்சுவலி நிறையவே ஓட்டியிருக்கோம், அந்த ஃப்ளோவில் நிறையா ஓட்டியிருக்கோம். பட் எதையுமே ஃபீல் பண்ணாமல் எப்போவுமே சந்தோஷமாக இருப்பாப்புல. ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி. அதுக்கப்புறம் நிரோஷா மேம், தேங்க்யூ, இட் இஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. விவேக் பிரசன்ன பிரதர், அதே தான் எனக்கு வந்து ரொம்ப கொஞ்ச நாள் தான் பழகணும், ஆனால் வந்து ஒரு பிரதர் மாதிரி பார்க்குறாரு. இந்த மாதிரி இந்த கதை கேட்டேன், உனக்கு இது நல்லா இருக்கும் அப்படின்லாம் ரெகுலராக ஃபோன் பண்ணி பேசுகிற அளவுக்கு என் மேலே அக்கறை வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் பிரதர். திவாகர்னா நீங்களும் மேலும் மேலும் வளரணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். அப்புறம் விஷ்ணு, என் ஃப்ரெண்ட், ரொம்ப வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு படம் பண்ணணும். நடுவில் கூட வந்து ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணோம், என்னோட பிரதர் டைரெக்ஷனில், யுவன் சார் மியூசிக், விஜய் சேதுபதி சார் டைலாக்ஸ் எல்லாம் போட்டு அனௌன்ஸ் பண்ணோம். பட் அது டேக் ஆஃப் ஆகலை. அது வந்து ஒரு பாக்ஸிங் பேஸ் பண்ண ஒரு கதை, அது டேக் ஆஃப் ஆகலை. பட் நிறைய நாள் வந்து ரெண்டு பேரும் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் வந்து மாற்றி மாற்றி தோல் சாஞ்சு அழுதுருக்கோம். அதே மாதிரி நிறைய சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், இது எல்லாமே இருக்குது. பட் என்றைக்குமே வந்து இந்த படம் வந்து ஏன் இன்னும் ஸ்பெஷல் ஆகுது அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்டாக அது ஒத்துப்பான்னு நினைக்கிறேன். ரெண்டு பேருமே அவ்வளோ பார்த்துருக்கோம், அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ சந்தோஷம் எல்லாம் கூட ஒன்றா நின்று பார்த்துருக்கோம். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம். அப்புறம் தலைவர், இந்த படத்தோட எனக்கு பிக்கஸ்ட் டேக்அவே வந்து இந்த படத்தோட லேர்னிங் ஒன்று, அப்புறம் சார் கிட்டேருந்து கிடைச்ச அப்ரிசியேஷன். எனக்கு என் மேலே கான்ஃபிடென்ஸே இருக்காது எப்போ போனாலும், ஏன்னா வெற்றி அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சுன்னா அது மாற்றிடும் எல்லாத்தையும். பட் அது இல்லை அப்படின்னும் போது நம்ம கரெக்டாக பண்ணுறோமா தப்பாக பண்ணுறோமான்ற ஒரு டவுட்லேயே தான் இருப்பேன். ஆனால் சார் என்னை வந்து 2-3 தடவை கூப்பிட்டு சொன்னார், ஒரு வெரி வெரி குட் ஆக்டர், ரொம்ப நல்லா பண்ணுறேன் அப்படின்ட்டு. அது வந்து அவர் யோசிக்கலாம் மாட்டார், அப்படியே ஆன் ஸ்பாட் கைத்தட்டி நம்மளுக்கு. எனக்கு ஒரு சீனில் வந்து என்னை கட்டி பிடிச்சி அவ்வளோ பக்கத்தில் உட்காரு அப்படின்னு சொல்லி அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க. என்ன மட்டும் இல்லை, யார் நல்லா பண்ணாலும் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கு அப்படியே அடுத்த நாள் அந்த படம் முடிச்சு இன்னொரு படம் போகிறேன், கேமரா ஃபேஸ் பண்ணுறேன், அப்படியே வா பார்த்துக்கலான்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஸோ அவர் கூட நடித்த அந்த 30+ டேஸ் வந்து லைஃப்பில் மறக்க முடியாது. அவர்கிட்ட நான் இன்னொன்று ரொம்ப முக்கியமாக பார்த்தது வந்து, சார் இன்னும் வந்து அவர்கிட்ட நான் நிறைய பேச சான்ஸ் கிடைக்கும் போது நிறைய கேள்வி கேட்பேன் சார்கிட்ட. சார் ஓப்பனாகவே கேட்டேன், சார் எனக்கு திருப்பிலாம் நான் அவங்கள பார்ப்பேனான்னு கூட தெரியாது, சில விஷயங்கள்லாம் கேட்கலாமா சார்? நான் கேளுங்க அப்படின்னாரு. அப்போ நான் வந்து, சார் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களே சார், ஏதாவது ஒன்று போட்டிக்கிட்டே இருக்கீங்களே சார் மைண்டில் அப்படின்னும் போது அவர் சொன்னார், இந்த சீன் எவ்வளோ நேரம் எடுப்பாங்க விக்ராந்த் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஒரு 1 hour, சின்ன சீக்வன்ஸ் சார், 1 hourல எடுத்துருவாங்க. இந்த 1 hourல வந்து நம்ம 10 seconds வேஸ்ட் பண்ண முடியாது, நமக்கு அப்புறமும் இந்த சீன்ஸ்லாம் வந்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். இது வந்து எனக்கு வந்து பாலச்சந்தர் சார் சொல்லி கொடுத்தது. என்னை திட்டிக்கிட்டே இருப்பாரு. நான் சொல்லி கொடுக்கறத நடிக்கிறதுக்கு 100 பேர் இருக்கிறான். ரஜினிகாந்த் என்ன பண்றாரு, ரஜினிகாந்த் இந்த சீனை எப்படி பியூட்டிஃபுல்லா ஆக்குறாரு,
அப்படிங்கிறது எனக்கு அந்த குரல் எனக்கு வந்து டெய்லி ஒரு நாளும் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படின்னும் போது அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன், அவர் இன்னமும் அவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் ஃபீல் பண்ணவே இல்லை. பாலச்சந்தர் சாரோட ஸ்டூடெண்டாவே இருக்கிறாரு, இன்னும் கத்துக்கிட்டே இருக்காரு. தம்பிராமையா சார் சொன்ன மாதிரி ஃபிஜிட்டியா இருப்பார் ஷூட்டிங் ஸ்பாட்ல. அதாவது அவர் 5-6 படம் பண்ண ஹீரோ எப்படியாவது ஒரு ஸ்டெப் மேலே போயிடணும், இன்னும் ஒரு ஹிட்டு கொடுத்துட்டு நம்ம அப்படி அந்த லெவலுக்கு போயிடணுன்ற மாதிரியே இருக்காங்க இன்னும். அவரோட டிசிப்ளின், அவரோட சிம்பிளிசிட்டி, இதெல்லாம் வந்து அன்மேட்ச்ட். அவர் இன்னொன்று கண்டிப்பாக போய் மேம் சொல்லியிருப்பாங்க, இந்த கேரக்டர், ஏன்னா நான் பண்ணுற கேரக்டர் வந்து இண்டஸ்ட்ரியில் எவனா பண்ணுவான், டவுட்டே கிடையாது. அவ்வளோ பேர் பண்ணி கேட்டு நிறைய நோ சொன்ன கதைகள்லாம் நான் கேட்டிருக்கேன். பட் அது எனக்கு அமைஞ்சிருக்குன்றது வந்து உண்மையாகவே என்னோட ஃபேமிலியோட ப்ரேயர்ஸ் தான் நான் நினைக்கிறேன். ஸோ சார் வந்து நான் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு அவருக்கு மிகப்பெரிய நன்றிகள். லைக்கா சுபாஷ்கரன் சார், எங்களோட ஃபேமிலி மெம்பர் மாதிரி இருக்கிற தமிழ்குமரன் சார், இவங்க எல்லாருக்கும் நன்றி. பத்திரிகையாளர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததான் எல்லாருக்குமே தெரியும் யாரை கூப்பிட போறேன் அப்படின்னு. கிரிக்கெட்டுக்கும் இவருடைய வாழ்க்கைக்கும் எவ்வளோ ஒரு முக்கியமான பிணைப்பு இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் திஸ் மூவி மீன்ஸ் அ லாட் டு ஹிம். அதை நான் நேரடியாகவே கேட்டிருக்கேன் ஒரு இன்டர்வியூல. இட்ஸ் அ பிளஷர் இன் வெல்கமிங் நடிகர் விஷ்ணு விஷால் அவர்கள். செக் எல்லாருக்குமே வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. இங்கே வந்திருக்கீங்க எல்லாருமே. ஒரு முக்கியமான படம் லால் சலாம். பீரியட் ஒரு 1990s நடக்கிற கதை. இந்த கதை வந்து விஷ்ணு ரங்கசாமி எழுதியிருக்கிறாரு. உண்மையான ரியல் இன்சிடென்ட்ஸை வச்சு பேஸ் பண்ணி அவர் இந்த கதையை எழுதினாரு. அண்ட் ஃபிக்ஷனும் இருக்கு. ஸோ நிறைய ரியல் இன்சிடென்ட்ஸை வந்து கோர்த்து அதில் கிரிக்கெட் ஒரு முக்கியமான பார்ட் ப்ளே பண்ணுது. அண்ட் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க வந்து இதுக்கு ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைரக்ஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அது வந்து அந்த கதையை வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபில்ம் இது. கரண்ட் சினாரியோ தான் ரஜினி சார் சொன்னார், நீட் ஆஃப் த அவர். அது ஏங்கிறது உங்கள் எல்லாருக்கும் பார்க்கும்போது தெரியும். எனக்கு ஈவினிங் ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகுது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்தை வந்து ரொம்ப கிராண்டியராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ணுற ஒவ்வொரு படமும் அதில் வந்து நல்ல கிராண்டியர் தெரியும் உங்களுக்கு. அண்ட் தமிழ் சினிமா வந்து உலக சினிமாத்துக்கு வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க. அந்த விதத்தில் லால் சலாமும் வந்து ஒரு வேர்ல்ட் சினிமா அளவுக்கு போய் சேருங்கிறது நாங்கள் எல்லாரும் நம்புகிறோம். அதில் லைக்கா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் சார் அண்ட் தமிழ்குமரன் சார் இவங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா லைவ் லொக்கேஷனில் ஷூட் பண்ணோம். நிறைய லொக்கேஷன்ஸ் பாம்பே, பாண்டிச்சேரி, திருவண்ணாமலை, சென்னை. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பெரிய குரூவோடு தான் நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே சீம்லெஸ்ஸாக இருந்தது. ஸோ அவங்க ப்ரொடக்ஷன் டீமுக்கு ரொம்ப நன்றி. சேது பாண்டியன் சார், அச்சுதன். படத்தை வந்து ரெட் ஜெயண்ட் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அது என்னன்னு தெரியல, நான் எந்த படம் நடித்தாலும் ரெட் ஜெயண்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிடுது. அந்த லக்கு எனக்கு இருக்குது. அண்ட் அவங்களோட பண்ணுற எந்த படமாக இருந்தாலும் ஹிட் ஆகும் எனக்கு. ஸோ அந்த விதத்தில் லால் சலாமும் கண்டிப்பாக மிகப்பெரிய ஹிட் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு வந்து எப்போவுமே ஒரு தேங்க்ஸ் என் சார்பா. ஏன்னா எனக்கு வந்து 15 years முடிஞ்சிருக்கு இண்டஸ்ட்ரியில். அண்ட் 15 years ஜேர்னி வந்து யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப சில பேர் தான் என் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு பில்லராக நின்னாங்க. அதில் உதயனா ஒன்று. ஸோ அவருக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. அண்ட் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்களுக்கு கண்டிப்பாக நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா எதாச்சும் இப்போ தான் எனக்கு 15 years முடிஞ்சிருக்கு. 15 yearsக்கு அப்புறம் ஒரு பெரிய கிஃப்டாக வந்து எனக்கு கொடுத்தது வந்து லால் சலாம். இது வந்து என்னோட ஜேர்னி வந்து என்னோட ஸ்ட்ரகிள்ஸை வந்து ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது இன்னைக்கு அந்த கிஃப்ட் இவ்வளோ பெரிய கிஃப்ட் எனக்கு கிடைச்சிருக்குங்கிறது உண்மையாக அவங்கனால தான் அது நடந்தது. ஏன்னா தலைவரோட ஒரு சீன் நடிச்சிட மாட்டோமா, தலைவரை பார்த்துட மாட்டோமாங்கிற நிறைய பேர் இயங்குவாங்க. ஸோ தலைவர் பக்கத்தில் தலைவர் கீழே ஒரு ஹீரோவாக வந்து இந்த வாய்ப்பு வந்து மிகப்பெரிய வாய்ப்பு. ஸோ இட் சம்ஸ் அப் மை ஜேர்னி. நான் கிரவுண்டில் அவரை பார்த்தேன். அந்த டைமில் மேட்ச் பார்க்குறதுக்கு வந்தார். ஸோ அவர் அங்கே அன்றைக்கி பார்த்தேன். இப்போது நேரில் ஷூட்டிங் அப்போ பார்த்தேன். ஸோ அந்த ஃபீலிங் எனக்கு வேறு மாதிரி இருந்தது. அது கிரிக்கெட் படத்தில் நடிக்கணும்னு இருந்திருக்கு, நடக்கணும்னு இருந்திருக்கு. அண்ட் ஸோ யூனோ லைஃபோட ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் வந்து எனக்கு இந்த படம் சார்பாக வந்து நிறைய நிறைய
என்ன சொல்ற மெமரிஸ் கிடைச்சிருக்கு, நிறைய இமோஷன்ஸ் எனக்கு அட்டாச்சாக இருக்கு இந்த படத்தோட. அண்ட் ஐம் வெரி கான்ஃபிடென்ட். ஏன்னா இந்த படம் வந்து எல்லாருமே ஏன் பண்ணோம் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஹீரோ வந்து படத்தோட கதை தாங்க. அதனால தான் ரஜினி சாரும் இவ்வளோ பெரிய கதாபாத்திரம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அண்ட் நானும் வந்து அந்த கதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சது. இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கதை எடுத்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டைரக்டர் ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிறதே அது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். ஐ ரியலி அப்ரிஷியேட் த எஃபர்ட்ஸ் அண்ட் அந்த கன்விக்ஷன். ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச கால் பண்ண சீக்கிரமாகவே நான் வந்து அவங்கள சந்திச்சிட்டேன். உடனே சந்திக்கும் போது ஒரு ப்ரெசன்டேஷன் காமிச்சாங்க ஐபேடில். அந்த ப்ரெசன்டேஷனே ரொம்ப கிளாரிட்டியோட இருந்தது. ஸோ என்ன பண்ண போகிறாங்கிறத ரொம்ப ஒர்க் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த கிளாரிட்டி வந்து அன்றைக்கி அவங்ககிட்ட பார்த்தேன். அந்த கிளாரிட்டி என்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா இந்த படம் எழுதுறது ஈஸின்னு சொல்ல மாட்டேன், எழுதிடலாம், டைரக்டும் பண்ணிடலாம். பட் தலைவர் மாதிரி ஒருத்தர் இருக்கும்போது அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒன்று இந்த படம் பேசுகிற அரசியல்ங்கிறது அரசியல் நினச்சிக்காதீங்க. படம் பேசுகிற கருத்து அது வந்து ரொம்ப ரொம்ப பேலன்ஸ்டாக, ரொம்ப ரொம்ப கரெக்டாக, யாருக்கும் புண்படுத்தாமல் அதை வந்து வெளியே கொண்டு வரணும். அது வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். ரெண்டாவது வந்து ரஜினி சார் அது பண்ண போறாருங்கிறது அது அடுத்த சேலஞ்ச். ஸோ ஒரு டாக்டராகவும் அவங்களுக்கு ப்ரெஷர் இருந்திருக்கு, ஒரு டைரக்டராகவும் அவங்களுக்கு ப்ரெஷர் இருந்திருக்கு, அவங்கள ப்ரூவ் பண்ணணுங்கிற ஒரு ப்ரெஷரும் பயங்கரமாக இருந்திருக்கு. அண்ட் இவ்வளோ பெரிய கூட்டத்தை வந்து மேய்ச்சி அவங்க வந்து இந்த விஷயத்தை கொண்டு வரணும் ஸ்க்ரீன்லங்கிறது ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர். ஐ ரியலி வாண்ட் டு அப்ரிஷியேட் ஹர் எஃபர்ட்ஸ். நான் நிறைய டார்ச்சர் பண்ணுவேன், நிறைய கேள்வி கேட்பேன். பட் ஒரு நாள் கூட சலிக்காமல் எனக்கு வந்து கரெக்டான பதில் கொடுப்பாங்க. எனக்கு ஒரு நாள் கூட ஸ்பாட்டில் டவுட்னு வந்தது கிடையாது. நான் கொஸ்டின்ஸ் கேட்பேன் தவிர்த்து எனக்கு டவுட்னு ஒரு நாள் கூட வந்தது கிடையாது. நான் ரொம்ப இன்வால்வ்டாக ஒர்க் பண்ணுவேன் ஆஸ் அன் ஆக்டர். சில பேருக்கு அதை பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. பட் அவங்க அதை ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. ஏதாவது கருத்து சொன்னால் கேட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு கரெக்டுன்னு தோணுச்சுன்னா ஓகே, இல்லைன்னா ஸ்ட்ராங்காக நிற்பாங்க. எனக்கு அதுதான் அவங்களோட கேரக்டரில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கான கேரக்டருங்கிறது உங்கள் எல்லாருக்கும் அந்த ஆடியோ லான்ச் அன்றைக்கே தெரிஞ்சிருக்கும். எவ்வளோ கிளாரிட்டியோட, எவ்வளோ கிளியராக, எவ்வளோ ப்ரிசைஸாக அவங்க என்ன பேசுனாங்கிறது. அது வந்து அதுக்கு தைரியம் வேணும். அண்ட் அந்த தைரியம் அவங்ககிட்ட இருக்குது, அந்த வெறி அவங்ககிட்ட இருக்குது, அண்ட் அந்த டெடிகேஷன் அவங்ககிட்ட இருக்குது. அதனால இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கும். நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ரஜினி சார் அவரை பற்றி எவ்வளோ பேசினாலும் கம்மி. இஸ் அ கிரேட் ஹியூமன் பீயிங். அது ஏங்கிறது நான் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அது சொல்லாதீங்க வெளியேன்னு சொன்னாங்க, பட் அதை நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் பர்சனல் தான் அது. ஸோ இந்த படம் வந்து நான் எனக்கு வரும்போது எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என் பையனோட அம்மா என்கிட்ட பேசுகிறாங்க. நான் நீ இந்த படம் பண்ணுறியா அப்படின்னு கேட்டாங்க. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டேன். இல்லை ரஜினி சார் என்னை கூப்பிட்டாரு, இந்த மாதிரி உனக்கு வாய்ப்பு வந்ததா அப்படின்னு. ஆமாம் வந்திருக்கு. அவர் என்கிட்ட கேட்டார், ரஜினி, என் பையனோட அம்மாவோட பேர் ரஜினி. ஸோ ரஜினி, இந்த மாதிரி என் பொண்ணு சொல்லியிருக்கா விஷ்ணு வந்து இந்த கதாபாத்திரம் பண்ணால் நல்லாயிருக்கும், அங்கிள் நானும் அந்த படத்தில் நடிக்கிறேன், ஓகே அம்மா உனக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. அதை நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு பாருங்க அவங்க ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கிற காரணம். அந்த ஃப்ரெண்டை வந்து மதிச்சு, அந்த பொண்ணை மதிச்சு அவரை கூப்பிட்டு அதை கேட்டிருக்கிறாரு. இதை நான் சொல்லுமா வெளியே சொல்லிடக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது, பட் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டார் இருக்கிறது காரணமே அந்த மனசு தான். அண்ட் அது வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஆக்சுவலாக. அது அவர் கேட்டாருங்கிறது, அந்த வேல்யூ வந்து கொடுத்துருக்காரு பாருங்க. ஸோ இட் இஸ் வெரி ரொம்ப இமோஷனல் ஃபில்ம். எனக்கு அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் என் பையனோட அம்மா விஷ் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷம். நான் அவர் சார்கிட்ட சொன்னேன், சார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார், சூப்பர் சார் அப்படின்னு சொன்னேன். ஸோ நீ ஆல் த பெஸ்ட், நல்லா பண்ணு அப்படின்னாங்க. ஸோ அதுதான் ரஜினி சார் என்னை பொறுத்த வரைக்கும். மற்றபடி ரஜினி சார் பற்றி நிறைய பேசலாம். அவரோட ஸ்டைல், கரிஸ்மா, அதுக்கு அடிச்சுக்கிறதுக்கு அதுக்கு எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ட்ரீம் மாதிரிங்க. அவரை நேரில் அதை பார்க்கறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ட்ரீம். நம்ம எல்லாரும் வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்த்து கைத்தட்டி விசில் அடிச்சிருக்கோம். பட் அது நேரில் நாங்கள் பார்க்கும்போது, நானும் விக்ராந்த் வந்து அவர் ஃபர்ஸ்ட் ஷாட்டில் தங்கதுரை உட்காந்துருந்தாரு. பாம்பேல எங்களுக்கு ஷூட்டு ஃபர்ஸ்ட் ஷாட்டே வந்து ஆக்ஷன் ஒரு சீக்வன்ஸ் சொன்னால் அதில் ஃபர்ஸ்ட் ஷாட் அவர் வாக் தான். ஸோ நாங்கள் 3 பேர் ஓரமாக சேரை போட்டு அந்த வாக்கை நேரில் பார்த்து ஒருத்தருக்குள்ளே பேசிட்டு இருந்தோம். பா என்னடா இப்படி இருக்காரு அப்படின்ட்டு.
ஸோ அதான் அது அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் இந்த படத்தில் வந்து அவரோட சாரோட வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் கண்ணு முன்னாடி பார்த்தோம். அண்ட் விஷ்ணுனாலே நல்ல கதை, விஷ்ணுனாலே படம் ஹிட் ஆகும், விஷ்ணு நல்ல கதை ஆட்டோமேட்டிக்காக விஷ்ணு தேடி வரும், அதுதான் உன் அடையாளம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்வர்சேஷன் என்கிட்ட சொன்னார். ஸோ எனக்கு வந்து என் அடையாளத்தை காமிச்சிருக்கிறாரு, நல்ல ஸ்கிரிப்ட்ஸ். ஸோ அதை இன்னமும் நான் எஃபர்ட் எடுத்து இன்னமும் நிறைய நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணோங்கிறது எனக்கு ஒரு கன்விக்ஷன் வந்திருக்கு. இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் அதை அக்னாலேஜ் பண்ணும்போது நம்மளோட கான்ஃபிடென்ஸே வேற லெவலுக்கு போகும். அது அவருக்கு பண்ணணும்னு அவசியமே கிடையாது, அதுதான் அவரோட மனசு. அந்த மனசுக்கு தான் அவர் இந்த இடத்துல நிற்கிறாரு. அண்ட் படத்தில் நிறைய ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க, எல்லாருமே எனக்கு ரொம்ப ஃபேவரட். முக்கியமாக செந்தில் சாரோட ஃபர்ஸ்ட் டைம் காம்பினேஷன். நான் வந்து ரஜினி சாரோட இதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்திருக்கேன், பட் செந்தில் சாரை ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்த்தேன். அந்த முதல் நாளே வந்து நான் ஃபோட்டோ எடுத்து என்னோட ஃபேமிலி குரூப்பில் போட்டேன். இந்த மாதிரி செந்தில் சார் கூடலாம் நான் நடிக்கிறேன், பயங்கர சந்தோஷம் எனக்கு அப்படின்ட்டு. ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட் சார். அண்ட் குழந்தை மாதிரி இருந்தார் ஸ்பாட்டில். அவரோட நடிச்ச நாட்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணேன். ஒரு பயங்கர ஜாலியாக நாங்கள் எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு டைலாக் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பண்ணுவோம். அப்புறம் தம்பி சார் நீர்பறவைக்கு அப்புறம் இந்த படம் ஒரு திருப்பி நல்ல ரிலேஷன்ஷிப், அந்த படம் ஹிட் ஆன மாதிரி இந்த படம் கண்டிப்பாக மிகப்பெரிய ஹிட் ஆகும் நமக்கு. அண்ட் தொடர்ந்து நம்ம இன்னும் நிறைய படங்கள் பண்ணோம் சார். சாரோட திறமை, ஐ மீன் நாலேஜ் எல்லாருக்குமே தெரியும். ஸ்பாட்டில் உட்காந்து பயங்கரமான விஷயங்கள்லாம் பேசுவார், நாங்கள் நிறைய பேசுவோம் ரெண்டு பேரும். அண்ட் நிறைய அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன், அவரோட எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணார். மூணார் ரமேஷ் அண்ணன், இந்த படம் மூலியமா எனக்கு வந்து ஒரு நல்ல நட்பு கிடைச்சிருக்கு, ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டி. அண்ட் அவர் எது பேசினாலும் ஒரு சென்ஸோட தான் பேசுவார். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவரை பற்றி அழட்டிக்க மாட்டார், கச்சாமச்சான்னு பேச மாட்டார், எது சொல்ல வராரோ ரொம்ப கிளியராக தெளிவாக பேசுவார். இதெல்லாம் நாங்கள் லேர்ன் பண்ணுற ஒரு விஷயம். ஆஸ் அன் ஆக்டர் வந்து நான் எல்லாரோட நடிக்கும்போது இதில் நான் நிறைய லேர்ன் பண்ணுறேன். அப்புறம் தங்கதுரை சொன்ன மாதிரி நாங்கள் நிறைய ஓட்டணும் தங்கதுரையை, ஆனாலும் அவர் அசரலை. இப்போ பாருங்க ஸ்டேஜில் வந்து கூட 2 ஜோக் அடிச்சு தான் போனார். நாங்கள் வேணான்னு சொன்னோம் கீழே இருந்து, அப்படி இருந்தோ கேட்கல. என்ன சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார், அவர் சொல்ல வேண்டிய ஜோக்கை அடிச்சுட்டு தான் போவார். அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணாருங்க எல்லாரும் ஸ்பாட்டில். ஸோ தங்கதுரை கண்டிப்பாக இந்த படம் வந்து இந்த லவ் சாங்கில் வந்து உங்களை நடிக்க சொன்னாங்க. படத்தில் நான் லவ் பண்ணேன், அந்த ஸ்பாட்டில் நீங்கள் தான் லவ் பண்ணீங்க. நான் தெளிவாக பார்த்தேன், ரொம்ப க்ளோஸாக பார்த்தேன், பொறாமையும் பட்டிருக்கிறேன் நான். ஏன்னா நான் பேசவே மாட்டேன் ஹீரோனோட, இவர் பார்த்தீங்கன்னா பேசினே இருப்பார் 24 hours. அந்த லுக்கும் பார்ப்பார், ஒரு ஓர கண்ணத்தில் ஒரு லுக்கு பார்ப்பாரு, அதெல்லாம் நான் நோட் பண்ணியிருக்கேன் தலைவா. ஸோ தங்கதுரை வந்து உண்மையாகவே லவ் பண்ணார் ஸ்பாட்டில். அண்ட் நிரோஷா மேம் ஒரு இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட். பீப்புள் லைக் மீ, லைக் ஐ செட், நம்மளால வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிடாதா அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சினிமா பார்த்து வளர்ந்துருக்கோம். அண்ட் மேடம் மாதிரி ஒரு ஆர்டிஸ்டோட நடிக்கும்போது ஏதோ கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிறோம், கரெக்டான பாதையில் போயிட்டு இருக்கோம். இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் நம்ம பார்த்து வளர்ந்துருக்கோம். அண்ட் டுடே வி ஆர் ஆக்டிங் வித் தெம்ங்கிறது அது வந்து ஒரு பயங்கர ஹாப்பியான ஒரு ஃபீலிங் அது. ஸோ இட் வாஸ் கிரேட் டு ஒர்க் வித் யூ. அண்ட் விவேக் பிரசன்னா, எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் எங்களுக்கு இருக்கு படத்தில். அண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டோம் 2 பேர் சேர்ந்து ஸ்டண்ட்ஸ் பண்ணும்போது. பாவம் அடிலாம் பட்டது அவருக்கு, ஆனாலும் இந்த படத்துக்காக அவர் ரொம்ப உழைச்சிருக்காரு. அண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. படம் பார்த்துட்டு இருந்தாங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல பேர் வரும் உங்களுக்கு. ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் இட். அண்ட் கடைசியில் பெஸ்ட் ஃப்ரெண்ட், எல்லார் லைஃப்ல ஃப்ரெண்ட்ஷிப் அது வந்து மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணும். ஒரு பயங்கரமான ஃப்ரெண்ட் இருப்பான் எல்லார் வாழ்க்கையில். எனக்கு வந்து 2 பேர் இருக்காங்க. ஒன்று வந்து என் ஃப்ரெண்ட் சையத் முகமது, அது நான் முன்னாடி பேசியிருக்கேன் அவரை பற்றி. இன்னொன்று வந்து விக்ராந்த், சினிமாவில் விக்ராந்த். ஸோ என்னோட ஸ்ட்ரகிள்ஸ், அப்ஸ் டவுன்ஸ், பர்சனல் லைஃப், வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கோம். ஒருத்தரோட நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். அண்ட் எஸ்பெஷலி படுற கஷ்டம் சினிமாவில் ஒவ்வொரு படத்தில் வந்த புதுசில் இந்த ஓப்பனிங் வருமா, ஆள் வருவாங்களா, ஏன்னா எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஓப்பனிங்கிறது ஒன்று ஈவினிங் ஷோவில் தான் டாக் ஆரம்பிக்கும். அந்த நாட்கள்லேருந்து இன்னைக்கு நாங்கள் வந்து ஒன்றா லால் சலாம் மாதிரி ஒரு படத்தில் நடிக்கிறோம். என்ன எங்களுக்கு ஒரு சந்தோஷம்னா ஒரு கவலையே கிடையாது, நிம்மதியாக தூங்குவோம். ஓப்பனிங் கண்டிப்பாக வரும், அது எங்கனால இல்லைன்னு எங்களுக்கு தெரியும், தலைவர்னால தான். ஆனால் இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ரிலீசஸில் நான் ரொம்ப நிம்மதியாக தூங்க போகிறேன். நைட்டு காலையில் தேட்டரில் கூட்டம் வந்துடும், வந்து படம் பார்த்தாங்கன்னா இதை கண்டிப்பாக ஹிட் ஆகுங்கிறது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஏன்னா படத்தோட கண்டென்ட் அப்படி இருக்கும். ஸோ இந்த ஒரு நம்பிக்கையோட தான் நாங்கள் இருக்கிறோம். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஐஸ்வர்யா மேம்க்கு தேங்க்ஸ் சொல்லணும். ரஹ்மான் சார் வந்து அவரோட
படத்துல வந்து ஒரு ஒரு அழகான ஒரு சாங் கிடைச்சிருக்கு எனக்கு. ஏப்புள்ள சாங் ரொம்ப ஸ்பெஷலான சாங் எனக்கு. என்னோட ஃபேவரட் பார்த்தீங்கன்னா அன்பாலனே சாங். அது வந்து நான் டெய்லி போட்டு 10 வாட்டி கேட்டுட்டு இருக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப இமோஷனலாக இருக்கும். அதோட சீக்வன்ஸ் நீங்கள் விஷுவலில் பார்க்கும்போது பார்ப்பீங்க, சூப்பராக இருக்கும் அதோட விஷுவல்ஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட ஹைலைட்டே அந்த பாட்டாக தான் இருக்கும். ரஜினி சார் ஒரு ஆக்டராக அதில் வந்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அது பார்த்து அந்த சாங் கேட்டோடனே எனக்கு ஒரு மாதிரி இமோஷன் ஆகி கண்ணெலாம் கலங்கிரும். பிகாஸ் ஐ நோ த விஷுவல்ஸ் நீங்கள் யாரும் பார்க்கலன்னு நான் பார்த்துருக்கிறேன். ஸோ சூப்பரான சாங். ஸோ ரஹ்மான் சார் இஸ் அ பிக் பேக் போன் டு தி ஸ்கிரிப்ட். அண்ட் அவரோட படங்கள் அவர் கூட வந்து சேர்ந்த படங்கள் பண்ணணுங்கிறது நிறைய ஆசை இருக்கு. அது ஒரு ஆரம்பமாக பார்க்குறேன் லால் சலாம். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். கொஞ்ச நாள் முன்னாடி நான் வந்து ஒரு ட்வீட் போட்டேன். இந்த பாரத் இந்தியா அப்படின்னு சொல்லி பேர் மாறுது அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர்லாம் வந்தது. அப்போது எனக்கு திடீர்னு ஒரு திங்கிங், சின்ன வயசுலேருந்து இந்தியா பாரத் இந்தியா எல்லாம் ஒன்று தானே, ஏன் திடீர்னு பேர் மாற்றோம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அதை நான் பதிவு பண்ணேன். அந்த பதிவு வந்து ஒரு ட்வீட்டாக பண்ணும்போது அது பயங்கரமாக வைரல் ஆகி பயங்கரமான கமெண்ட்ஸு. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா என் லைஃப்பில் நான் அரசியல் சார்ந்த எந்த விதமான ஒரு ஒப்பீனியன் போட்டதே கிடையாது. ஏன்னா எனக்கு அரசியல் பற்றி எதுவுமே தெரியாது, சுத்த ஜீரோ நாலேஜ். இது ஒரு இந்தியன் சிட்டிசனாக எனக்கு என்ன தோணுச்சோன்னு அதை நான் பதிவு பண்ணேன். எனக்கு தப்பாக தெரியல, என் ஒப்பீனியன் நான் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனால் அதுக்கு வந்து எதிர்ப்பு இருக்குல்ல. 2 நாளில் நான் ஆன்டி இந்தியன் ஆகிட்டேன், நான் ஆன்டி ஹிந்து ஆகிட்டேன், நான் ஆன்டி நிறைய ஆகிட்டேன், ப்ரோ நிறைய ஆகிட்டேன். உடனே என் ஒய்ஃப் வந்து ஆக்சுவலாக ஹாஃப் சைனீஸு. ஸோ நான் இந்த ஊரே இல்லை அப்படின்ட்டாங்க. ஏன்னா என் ஒய்ஃப்னால நான் அதை பேசிகிட்டு இருக்கேன்ட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. என்னால் ஏன் ஒரு பதிவு வந்து ஏன் இவ்வளோ ஒரு எதிர்ப்பு அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன். ஹேட்ரட், இவ்வளோ ஹேட்ரட் ஏன் இப்படி இருக்கோம் நம்ம எல்லாரும் யோசிச்சோம். ஒருத்தருக்கு ஐடியாலஜி மாறலாம், இல்லை ஒருத்தருக்கு ஒப்பீனியன் மாறலாம். அந்த ஒப்பீனியன் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு போகணும். அப்படி தானே, அதுதானே ஹியூமனிட்டி. எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல. ஓகே, உனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, அது பிடிக்கல. ஜஸ்ட் பிகாஸ் எனக்கு பிடிச்சிருக்கிறது உனக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக நான் உங்களை இறக்கி பேசக்கூடாது. திஸ் இஸ் வாட் ஐ ஃபேஸ்ட். அண்ட் எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருந்தது. இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹேட்ரேட் இந்த மாதிரி பயங்கரமாக பரவிட்டு இருக்கு, எஸ்பெஷலி சோஷியல் மீடியா. ஆனால் நம்ம சுற்றி இருக்கிற ஆளுங்களோட உட்காந்து பேசும்போது அது இல்லவே இல்லை. அப்போ உண்மையாகவே அது சோஷியல் மீடியாவில் மட்டும் தான் இருக்கா, இல்லை அது உண்மையாகவும் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. பட் அது உண்மையாகவும் இருக்கு. நம்ம நிறைய இன்சிடென்ட்ஸ் பார்க்குறோம். இந்த படம் அதை பற்றி தான் பேசும். ஹேட்ரேடே இருக்கக்கூடாதுங்க. ஒப்பீனியன் மாறலாம், நம்பிக்கை மாறலாம், ஐடியாலஜி மாறலாம், நிறைய விஷயங்கள். ஒருத்தரோட மதத்தில் வந்து இன்னொரு மதத்துக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயமா வந்து அதான் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் மதங்களில். பட் ஒருத்தருக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து போகணுங்கிறது தானே வாழ்க்கை. இந்த படம் அதை சொல்லிக் கொடுக்கும். அதுதான் லால் சலாம். அண்ட் ஐம் வெரி கான்ஃபிடென்ட் தட் திஸ் ஃபில்ம் வில் டெஃபினெட்லி கிரியேட் நாய்ஸ். உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, அதான் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, இன்னைக்கு தளபதி அப்படின்னு ஒரு யார் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் ஒரு பதிலை கொடுக்க முடியலங்க. ஏன்னா நீங்கள் ஒரு பக்கம் பதில் கொடுத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் தாக்குறாங்க, ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பதில் கொடுத்தீங்கன்னா அந்த பக்கத்தில் தாக்குறாங்க. ஏன் நம்ம இப்படி இருக்கோங்கிற இந்த மாதிரி கேள்விகள் எனக்கு நிறைய வரும் லைஃப்ல. ஸோ ஐ திங்க் திஸ் ஃபில்ம் இஸ் அன் ஆன்சர் அண்ட் இஸ் அன் எக்ஸாம்பிள் தட் we should respect opinions. We should respect opinions. We should respect difference of opinions, and we should respect our beliefs and others' beliefs. That is why Lal Salam will really do well, and I'm happy and proud to be a part of this movie. Thank you so much. And பத்திரிகை நண்பர்கள், 15 வருஷம் இன்னைக்கு இங்க நிக்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு இந்த பரிசு எனக்கு கிடைச்சிருக்குன்னா அது நீங்க எல்லாரும் தான் காரணம். ஏன்னா ஒவ்வொரு படமும் வந்து விமர்சனங்களுக்கு அப்புறமா தான் எனக்கு கூட்டம் வரும். அந்த ரிவ்யூஸை நான் ரொம்ப மதிக்கிறவன். அதுக்கு காரணமே நீங்க தான். நீங்க கொடுத்த நல்ல ரிவ்யூஸ் எப்போவுமே எனக்கு வந்து கூட்டம் கொண்டு வந்திருக்கு. அண்ட் இப்போ நான் 5-6 படம் வந்து சைன் பண்ணியிருக்கிறேன். என்னோட நல்ல ஃபேஸில் இருக்கிறேன். அண்ட் ஐம் தேங்க்ஃபுல் அண்ட் ஓ விட் டு ஆல் ஆஃப் யூ. நீங்கள் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. தப்பு பண்ணும்போது கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஜேர்னி. அண்ட் ஐ திங்க் நிறைய பேசிட்டேன். ஏன்னா எனக்கு பேசணும்னு ஆசை. நான் நிறைய பேச மாட்டேன் முன்னாடி. ஏன்னா அப்பா போலீஸாக இருக்கிறதுனால நான் எது பேசினாலும் அதில் ஏதாவது ஒரு தப்பு கண்டுபிடிப்பாங்க. அப்பா ரிட்டையர் ஆகிட்டாரு. இப்போ எனக்கு ஒரு தைரியம் இருக்குது பேசுறதுக்கு. அதனால தான் நான் வந்து என்னால் நிறைய கனெக்ட் பண்ண முடிஞ்சது ஐஸ்வர்யா அவங்களோட. எங்கள் அப்பா சூப்பர் ஸ்டார் இல்லை, பட் அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். பட் அவர் இருக்கிறதுனால எனக்கு எவ்வளோ பாதிச்சிருக்கு லைஃப்ங்கிறது அது எனக்கு தெரியும். அட்வான்டேஜஸும் நிறைய இருந்திருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸும் நிறைய இருந்திருக்கு.
பட் அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் என்னங்கிறது எங்களுக்கு தெரியும். அது அவங்களுக்கு அது எப்படி இருந்திருக்குங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், புரியும். ஏன்னா சார் வந்து மேடையில் சொன்னார், அவங்களும் சொன்னாங்க இந்த மாதிரி வாய்ப்பு தேடி நிறைய இடத்துல போனேன், ரஜினி பொண்ணுங்கிறதுனால யாரும் வாய்ப்பு கொடுக்கல, கொடுக்கவும் மாட்டாங்க, இங்கே வெற்றி மட்டும்தான் பேசும். அந்த விதத்தில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அவங்க ப்ரூவ் பண்ணுவாங்க, இன்னும் நிறைய படம் பண்ணுவாங்க. வெற்றிக்கு மட்டும் தான் இங்கே மதிப்பு. அண்ட் வி வில் டெஃபினெட்லி வின். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Thank you, sir. Thank you so much for those honest words. அடுத்ததா a calm woman but with definitely a storm energy அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளவா அதிகமா பேச மாட்டாங்க, அமைதியா தான் இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய படங்கள் பேசப்படும். லால் சலாம் திரைப்படத்தின் இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த மேடையில இயக்குனர் அப்படிங்கறத தாண்டி ஒரு பொண்ணா, ஒரு மகளா உங்களை வரவேற்கிறதுல சந்தோஷம். Good evening and thank you. First and foremost, to start with, I think இது வந்து லால் சலாம்கான மேடை. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு கேட்குற பொறுமை இருக்குது. அண்ட் எங்களுக்கு சொல்ல படத்தை பற்றி நிறைய இருக்குது. அதனால் I'd like to first start with the people we have missed out. திவாகர் மிஸ் பண்ணிட்டோம். திவாகர் வாங்க வந்து ஒரு 2 வார்த்தை பேசுங்க படத்தை பற்றி. ஹலோ, எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தில் நானும் ஒரு சிறு பங்காக இருக்கேன்றது எனக்கு ஒரு சந்தோஷம். பத்திரிகை நண்பர்கள், சகோதரிகள் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம் சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் நான் வந்து திடீர்னு இருக்கேன். ஒரு சின்ன ஒரு கிரிக்கெட் வந்து ஒரு முக்கியமான விஷயம். அது பார்த்தீங்கன்னா சின்ன கேரக்டர் தான், ஆனால் அந்த ட்ரீசர்லேயே என்னோட வாய்ஸ் போட்டாங்க மேடம். அது உண்மையிலேயே மறக்க முடியாது. அந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அந்த கிரிக்கெட் கமெண்ட்ரிக்காக சில அந்த கேரக்டருக்கு ரெடி பண்ணுறதுக்காக கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து என்னோட கேரக்டர் வந்து ரெஃபர் பண்ணது என்னோட நண்பர் தங்கதுரை. ஏன்னா நாம மட்டும் நடிக்கிறோம், சரி மற்றவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்கணுன்றதே ஒரு பெரிய மனசு. தங்கதுரைக்கு நன்றி சொல்லிக்கிறேன். மேடம்கிட்ட சொன்ன உடனே ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் மேடம்கிட்ட வந்து அந்த கிரவுண்டில் போகும்போதே ஒரு பயத்திலே போயிட்டு இருந்தேன், சரி என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்ட்டு. ஆனால் உண்மையிலேயே வந்து ரொம்ப ஹம்பிளாக ஒரு சில சீன் வந்து எனக்கு இல்லை, அன்னைக்கு இல்லைன்னா அவங்களே வந்து வாலண்டியராக வந்து சாரி திவாகர் உனக்கு இல்லை நாளைக்கு எடுக்கணும் அப்படின்னாங்க. அது வந்து உண்மையிலேயே சூப்பர் ஸ்டாரோடைய இருக்கக்கூடிய பண்பு குணங்கள் அப்படியே மேடம்கிட்ட இருக்கு. அது உண்மையிலேயே பெருமைப்படக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் ஒரு நாள் சீன் போயிட்டே இருந்துச்சு, திடீர்னு என்னை கூப்பிட்டாங்க. சாரை வந்து நான் எப்படா கேரவான்ல இருந்து ஒரு வாரம் பார்த்துலாம் இருந்தேன். ஆனால் அவரை பக்கத்தில் நிற்க வச்சு ஒரு சீன் நடிக்கிற வாய்ப்பு கொடுத்தாங்க. தேங்க்யூ மேம். அதை என் வாழ்நாளில் மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் விக்ராந்த் சாரு, அப்புறம் விஷ்ணு விஷால் சார் எல்லாமே வந்து ஒரு ஃப்ரெண்டாக தங்கவரோட இருக்கும்போது என்னையும் கூப்பிட்டு அவங்க என்ன இருக்காங்களோ ஃப்ரீ டைமில் பேசுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க. அதை தாண்டி நம்ம சீனியர் ஆர்டிஸ்ட் வந்து நம்ம எங்கள் செந்தில் சார், அப்புறம் மூணார் ரமேஷ் அண்ணன், முக்கியமாக தம்பிராம அண்ணன் கூப்பிட்டு ஃப்ரீ டைமில் கேரவனில் கூப்பிட்டு நிறையா வந்து அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஒரு குடும்பமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் அந்த நம்பிக்கை இருக்குது. இந்த வாய்ப்பு கொடுத்த மேம்க்கு நன்றி தெரிவிச்சுட்டு நன்றி மேம். தேங்க்யூ. தேங்க்யூ. I'd like to also call costumer Satya. அவர் மிஸ் பண்ணிட்டோம் அன்னைக்கு ஃபங்க்ஷனில். இது வந்து நம்ம ஏன் கூப்பிடுறோன்னா, இதெல்லாம் வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய ஸ்டேஜ், என்னையும் சேர்த்து சொல்கிறேன். ஸோ இங்கே கூப்பிட்டு பேச வைக்கிறது வந்து எவ்வளோ சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி தப்புகள் நடக்கும். அது நமக்கு சின்ன விஷயமா அந்த நேரத்தில் படலாம். பட் வரவங்களுக்கு, அவங்க ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே நான் வந்து கண்டிப்பாக அப்பாலஜிஸ் ஃபர்ஸ்ட் அதை சொல்லிக்கிறேன் பிஃபோர் ஐ ஸ்டார்ட். எல்லா புகழும் என் பெற்றோருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் ஒர்க் பண்ணது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மேம்க்கும் கேமராமேனுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். காஸ்டியூம் டிசைனர் இந்த படத்துக்கு, இந்த படம் 90s நடக்கிற படம். ஸோ காஸ்டியூம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா செட்டும் காஸ்டியூம்னா ஆடியன்ஸ் பார்க்கும்போது இது வந்து இந்த வருஷத்துக்கு நடக்குது அப்படிங்கிற கனெக்டிவிட்டி கொடுக்கும். ஸோ இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஜென்ரலாக காஸ்டியூம் டிசைனர்னா ஒரு 5 பேருக்கு பார்ப்பாங்க, இல்லை 3 பேருக்கு பார்ப்பாங்க. இந்த படத்தில் ஆல்மோஸ்ட் 50+ கேரக்டருக்கு நாங்கள் வந்து காஸ்டியூம் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஆல்மோஸ்ட் 14 இயர்ஸ் ஆச்சு. நான் எந்த படத்துக்கு ஒரு 10 days மேலே போனதில்லை. பட் கூடவே த்ரூ அவுட்டாக இந்த படம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அண்ட் மேம் எனக்கு இந்த படத்தில் ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. விக்ராந்த் நான் ஃப்ரெண்டாக நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம்.
கண்டிப்பாக பெஸ்ட் பண்ணியிருக்கோம். படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எனக்கு ஆக்சுவலாக எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல, இங்கே வந்து இட்ஸ் பிளைண்டிங். அண்ட் ஒன் மோர் ஸ்மால் ரிக்வெஸ்ட், கொஞ்சம் டைம் எடுத்துக்க போகிறேன். ஏன்னா படத்தில் பற்றி எல்லாரை பற்றியும் பேசணும். நாங்கள் ப்ரமோஷனாக பெருசாக ஐ நாட் done much, so I think this is a stage where it's very important for me to talk. So no, you can switch on the lights, it's fine. And I'd like a chair because நல்லா இருக்கு, ஸ்டைலா இருக்குன்னு ஷூ எல்லாம் போட்டு வந்து வரும். இவ்வளோ நேரம் நின்று பேச முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. So yes, thank you all again for first coming today. I just wanted to get a little comfortable because நார்மலா பேசிடலாம், உங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் ஒரு பதட்டம், பயம் இருக்கு. I think it's very natural. So லால் சலாம் படத்தோட கதை என்ன அப்படின்னா, தேர் திருவிழா ஒரு ஊர், அந்த ஊரில் நடக்கிற ஒரு கிரிக்கெட் மேட்ச், அந்த கிரிக்கெட் மேட்ச்சில் நடக்கிற ஒரு பிரச்சனைனால அந்த ஊரில் என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த கதை. ஸோ இதுக்கு மேலே கதையை பற்றி நிறைய சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கதை பேசணும், படம் பேசணும். படத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டா அப்புறம் வந்து படம் பார்க்கும்போது அதில் பெரிய எக்ஸைட்மெண்ட் ஒன்றும் இருக்காது. அதுக்காக படத்தை பற்றி எதுவும் சொல்லாமையும் இல்லை. ஒரு விளையாட்டுனா என்ன, விளையாட்டு வினையா முடிஞ்சா என்ன ஆகும் அப்படின்றது தான் இந்த படத்தோட க்ரக்ஸ். விஷ்ணு ரங்கசாமி அவங்க தான் இந்த படத்தோட ரைட்டர், சினிமாட்டோகிராஃபர். அவங்க எனக்கு 2 கதை சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நான் அப்போ வந்து படம் பண்ணுற ஒரு ஐடியாவில் இல்லை. நான் வந்து ஆக்சுவலி ஒரு மியூசிக் நிறைய படிப்பாங்க. எப்பவுமே செட்டில் வந்து ஒர்க் இல்லைன்னா லைட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. நான் விஷ்ணுவை ஃபோனோட பார்த்ததே கிடையாது, யார்கிட்டையும் பேசி பார்த்தது கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் இருப்பாங்க. வெரி லெஸ் வேர்ட்ஸ் திங்கிங் மோர் கைண்ட் ஆஃப் அ பர்சன். ஸோ இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது மேம், 2 கதை இருக்குது, நீங்கள் கேட்குறீங்களான்னாங்க. சரி சும்மா சொல்லுங்கன்றப்போ ஒரு லவ் ஸ்டோரி சொன்னாங்க, லால் சலாம் சொன்னாங்க. லால் சலாம் அப்போ வந்து வேறு டைட்டிலாக இருந்தது படத்துக்கு. படம் வந்து திசையட்டும் பரவட்டும் அப்படின்னு வச்சுருந்தாங்க. வச்சப்போ எனக்கு 2 கதையும் கேட்டேன், எனக்கு 2 கதையும் பிடிச்சிது. சொல்கிறேன்னு சொன்னேன். அடுத்த நாள் ஃபோன் பண்ணி இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு. அவங்க கண்டிப்பாக மேம் கேட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை மேம் இது உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து ரொம்ப வெளியே இருக்குது படம். இது வந்து ஒரு டவுன் பேக்ரவுண்டு, செஞ்சி, திருவண்ணாமலை, இந்த மாதிரி. எனக்கு வந்து மாற்றி கதை எப்படி எழுதியிருக்கணும் அப்படியே எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. உங்களால் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அப்போது பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா ஏன் சொன்னீங்கன்னு கேட்டேன். அப்போ இல்லை மேம், உங்களை மாதிரி ஒருத்தர் பண்ணால் இந்த மாதிரி ஒரு கதை வந்து இன்னும் ரீச் ஆகும், என்ன மாதிரி ஒருத்தர் பண்ணுறதை விட, இல்லை வேறு யாராவது ஒருத்தர்கிட்ட போகிறத விட அப்படின்னாங்க. சரி அப்போ பண்ணலான்னு முடிவு பண்ணோம். அப்படி தான் இது ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றதெல்லாம் நான் ஆடியோ லான்ச்சில் பேசிட்டேன். ஸோ அது தட் இஸ் டன் வித். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த கதை வந்து நிறைய ஹார்ட்ஷிப்ஸ். இந்த படம், இந்த ஜேர்னியே வந்து ஒரு ஜேர்னி ஆஃப் லேர்னிங், ஜேர்னி ஆஃப் ஹார்ட்ஷிப்ஸ் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. பட் கஷ்டப்பட்டு கிடைக்கிறது தான் நிலைக்கும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் கதையோட க்ரக்ஸ் அதான் நான் சொல்ல ஆரம்பித்தது வந்து, ஒரு விளையாட்டு வினையாகும், ஒரு போட்டி, ஒரு விளையாடுறோம். எதுக்கு விளையாடுறோம்? ஒரு கேம் எதுக்கு விளையாடுறோம் அப்படின்னா, நம்ம ஹெல்த்துக்காக, நம்ம சந்தோஷத்துக்காக, அதை நம்ம என்ஜாய் பண்ணுறோம், அதுக்காக ஒரு கேம் விளையாடுறோம். அதே விளையாட்டுக்குள்ள நீ பெருசா நான் பெருசா, இங்கே யார் வெயிட்டு அப்படின்னு வந்ததுன்னா போட்டி வருது அந்த விளையாட்டுக்குள்ள. இந்த போட்டிக்குள்ள பொருள், பணம் எப்போ வருதோ, ஒரு பணத்துக்காகவோ இல்லை ஒரு பொருளுக்காகவோ, ஒரு அவார்ட் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த போட்டியும் இந்த கேமை விளையாட ஆரம்பிக்கிறப்போ அது பிஸ்னஸாக மாறுது. இந்த பிஸ்னஸ்க்குள்ள, இந்த பிஸ்னஸ் ஆன ஒரு விளையாட்டுக்குள்ள அரசியல் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது
அந்த போட்டி பெரிய வெறியாக மாறுது. இதுதாங்க கதை. இதுதான் லால் சலாம். இந்த கதை இதுக்கு மேலே இதை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஐ மீன் இந்த இடத்துல நீங்கள் படத்தை பார்க்கணுன்னு நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக விரும்புகிறேன். அப்போ படம் அரசியல் பேசுதா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. படம் ஒரு சின்ன அரசியல் பேசுது. படம் வந்து ஒரு மக்களுக்கு சார்ந்த ஒரு அரசியலை பேசுது, மக்களுக்குள்ள இருக்கிற அரசியலை பேசுது. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஸ்ட்ராங்காக நம்புகிற ஒரு விஷயம் என்னன்னா, ஆதார் கார்டு ஒரு சிட்டிசனா ஒரு குடிமகனாக இருக்கிற எல்லாருக்குமே அரசியலோட ஒரு பங்கு இருக்குது. நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது. இங்கே அரசியலுக்கு பார்ட் இல்லாமல் எந்த ஒரு கண்ட்ரியுமே இயங்காது, எந்த ஒரு டெமோக்ரஸியுமே இயங்காது. அரசியலுன்றது வந்து எல்லாத்துலேயும் இருக்குது. அதை நம்ம பார்க்குற விதம் தான் எப்படின்றதுல தான் சேஞ்ச் இருக்குது. ஸோ இதுதான் லால் சலாம்ங்க. இப்போது ஐ ஹாவ் டு டாக் அபவுட் மை டீம். அன்றைக்கி எனக்கு டைம் அவ்வளோவா கிடைக்கல. ஐட் லைக் டு ஸ்டார்ட். என்னோட டீம் எப்படி அமைஞ்சுது அப்படின்னா, அது வந்து என்னோட டெக்னிக்கல் டீம். லைக் ஐ செட், நாங்கள் ரொம்ப 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 சின்ன டீம். யாருக்கும் வெளியே எங்களுக்கு தெரியாது. அது ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், என்னோட காஸ்டியூம் டிசைனராக இருக்கட்டும், கேமராமேன், த ஹோல் டீம் யாருக்கும் தெரியாது. ரொம்ப அண்டர் டாக்ஸுங்க. யாருக்கும் வந்து இவங்கெல்லாம் சேர்ந்து இவ்வளோ பெரிய படத்தை இழுத்துட்டு வந்தோன்றது எங்களால் நம்ப முடியல. ஒரு வாட்டியும் இந்த மாதிரி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் வந்து அது சிங்கே ஆகுது, நாங்கள் எங்களால் பண்ணோம் அப்படின்றது. இட்ஸ் ஆல் ஒன்லி ரீசன் என்னென்னா, ஒருத்தருக்கும் அவங்கவுங்களுக்குள்ளே இருக்கிற ஃபெய்த் அண்ட் பிலீஃப் எங்களால் முடியும் அப்படின்றது. அண்ட் டெடிகேஷன் டு ஒர்க், பீங் ஆனஸ்ட் டு யுவர் ஜாப், இவ்வளோதான் தேவை. அப்படி இருந்தால் நம்ம வந்து மவுண்டனை கூட கட்டி இழுத்துடலான்றது என்னோட ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வந்து லால் சலாம். ஏன்னா இதில் நடித்தவங்கலேருந்து, இதில் ஒர்க் பண்ணவங்கலேருந்து, ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து எல்லாரும் ஜாம்பவான்கள் அவங்களோட ஃபீல்டில். அவங்களுக்கு இவ்வளோ பெரிய படத்தை எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை முதல்ல எங்களுக்கு இருக்கணும். எங்களுக்கு இருந்து அந்த இடத்துல போய் நிற்கும்போது, இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் போய் நம்ம ஷார்ட் வைக்கும்போது நம்ம பயந்துட்டோம்னா அப்புறம் வந்து அங்கே ஒன்றுமே நடக்காது. ஸோ ஐ திங்க் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஐட் லைக் டு தேங்க் my production, Laika Production, Subhash Anna, for being like a family and for giving me this opportunity and this stage and this film. இவ்வளோ பேஷண்ட்டாக இவ்வளோ பெரிய படம் இது ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சமாக பெருசாகிட்டே போச்சு படம். ஆர்டிஸ்ட் உள்ளே வர வர பட்ஜெட்டும் பெருசாகிட்டே போச்சு. ஸோ அதையெல்லாம் என்ன மாதிரி ஒரு 2 ஃபிலிம் ஓல்ட் டைரக்டரை நம்பி கொடுத்தது வந்து கண்டிப்பாக அவருக்கு நான் நன்றி சொல்லணும். அவரோட பேஷன்ஸுக்கு, தமிழ் சார் இங்கேருந்து அதை கோஆர்டினேட் பண்ணுறது, லண்டனில் இருக்கார், அதெல்லாம் டைம் ஜோன்ஸ், இட்ஸ் ஆல் வெரி டிஃபிகல்ட். தட் ஹோல் செக்ஷன் ஆஃப் இட் இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். அது அண்ட் உதயண்ணா ஆப்வியஸ்லி படம் ரெடி ஆனதுக்கப்புறம் ஜென்ரலாக வந்து உதயண்ணா படம் பார்க்காம அவரோட பேனர் பேரை போடவே மாட்டார். அவர் அதில் ரொம்ப பர்டிகுலராக இருப்பார். பட் நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு 15 மினிட் கட் மட்டும்தான் அவருக்கு காட்டின உடனே அந்த கட்டுக்காக அவரோட பேரை போட விட்டார். ஸோ அதுக்கு கண்டிப்பாக அவருக்கு நான் தேங்க்யூ சொல்லியே ஆகணும். தென் ஐ ஹாவ் டு கம் டு மை டீம், க்ரூ. I'll start with செந்தில் ஐயா வந்து அப்பாவோட அவ்வளோ